ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊட்டி போகிறோம். ஊட்டிக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கோத்தகிரி போய் நம்ம ஊட்டி போயிருக்கோம், குன்னூர் போயிருக்கோம். ஸோ இன்னொரு வழி இருக்குது, மஞ்சூர் போய் போகலாம். அது இந்த ரூட்டு தான். வெள்ளியங்காட்டில் இருக்கோம் இப்போ கரெக்டாக. வெள்ளியங்காட்டிலேருந்து மஞ்சூர் போய் மஞ்சூர்லேருந்து ஊட்டி போகலாம். ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ உள்ளே போகிறக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 செக் போஸ்ட்டு எல்லாத்துலேயும் பதில் சொல்லிவிட்டு எல்லாமே வண்டியில் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். ஹெல்மெட்டு 2 பேர் போகிறங்காட்டி 2 பேருக்கு ஹெல்மெட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த வழியிலேயே அலோவ் பண்ணுவாங்க. இன்னொன்று நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து லைசன்ஸ் வந்து TN43 அப்படிங்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சூரில் ஒரு சின்ன வேலை இருக்குங்காட்டி அந்த வழியாக போகிறோம். ஸோ இந்த வழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ கிளம்பிட்டோம், வெள்ளியங்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளியங்காட்டிலேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக மஞ்சூர் போகிறதுக்கான ரூட்டு. ஸோ இதில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், வேண்டியது தான். எங்கேயுமே எங்கேயுமே ஆகாது. போயிட்டே இருந்தோம்னா ஒரு செக் போஸ்ட் மட்டும் ஒன்று வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம அந்த செக் போஸ்ட்டை தாண்டி இப்போ நம்ம அந்த மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ரோடை பார்த்தாலே தெரியும், ரோடு எந்த அளவுக்கு ஹில்ஸ் ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஸோ வண்டியில் போகிறதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு காட்டு வழியில், ஸோ டிராஃபிக்கே இல்லாத ஒரு ரூட்டில் போகிறதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லா பைக் ரைடருக்குமே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, இது மேலே ஏறி வந்தோடனே 2-3 கிராமங்கள்லாம் தாண்டி வந்தோடனே இந்த பாலம் வரும். ஸோ இந்த பாலத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஸோ இந்த கீழே போகிற ஆறை வந்து பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு. ஸோ தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நின்று பார்க்குறக்கே நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். தண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ போகும்போது இந்த இடத்துல நிறுத்தி ஒரு 15 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம மேலே ஏறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெண்டெல்லாம் வந்து சடனாக வரும். ஸோ அதனால் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஹார்னெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்பராக போய்க்குங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்குங்க, ஏன்னா இது ரொம்ப அனிமல்ஸ்லாம் இருக்கிற இடம். ஸோ வண்டி ஆப்போசிட்டில் வரதுன்னு தெரியாது, ரோடை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதனால் கொஞ்சம் மினிமம் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி போய்க்குங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். மேலே போக போக நமக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரோடு போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தை தாண்டி போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பில்லூர் டேம் எல்லாம் தாண்டிட்டோம். ஸோ அதில் வந்து ரைட்டில் போனோம்னா பில்லூர் டேமு. இப்போது அங்கே போனோம்னா நம்ம அந்த பர்சல் சவாரி அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம அந்த பில்லூர் டேமை தாண்டி மேலே அதாவது முள்ளி அந்த ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இதில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இல்லை. இது ஒரு சின்ன பாலம். ஸோ அந்தந்த இடத்துல போகிற வழியில் நிறைய இடத்துல பாலங்கள் நிறையா. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் போஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்காக போகிறோம், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த டேம் ஒன்று வரும். இந்த டேம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த டேமையும் கூட நீங்கள் ரோட்டில் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நின்று பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டேமில் வந்து 2-3 ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். மேலே ட்ரக் போயிட்டு வரக்கு, வேலை செய்கிறவங்கலாம் போயிட்டு வரக்கு தனியாக ரோப் போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம போகிற டைமில் அந்த ட்ரக்கு பார்க்கல. ஸோ அது பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல மெயினாக கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டேமை தாண்டி வந்தோம்னா ஒரு பாலம், அந்த பாலத்துக்கிட்ட இருக்கிற ஆறு தான் இது. ஸோ அருவி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம நின்று பாட்டோம். ஸோ அந்த பாலத்தை தாண்டிட்டு நம்ம கொஞ்சம் மேலே ஏறினோம்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ ஊட்டியே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஊட்டி என்ட்ரு ஆகலை, மஞ்சூர் அந்த என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ
ஊட்டியோட கிளைமேட்டை உங்களுக்கு இப்போ ஃபீல் பண்ண முடியும். ஸோ மஞ்சூர் வந்துட்டோம் நம்ம. இந்த எஸ்டேட் வழியாக நம்ம ஆக்சுவலாக வந்து மெயின் ரோட்டில் அப்படி போகலாம். ஆனால் இந்த எஸ்டேட் வழியாக நம்ம போகிறோம். எஸ்டேட் வழியாக போய் மஞ்சூர் சே டவுனுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடுவோம். ரோடு நல்லாயிருக்கும், வியூவாக இருக்கும் அப்படிங்கிறக்காட்டி நம்ம இந்த ரோட்டில் போகிறோம். ஸோ இந்த வழி மிஸ் பண்ணாமல் பைக் ரைடர்ஸ் வந்து ஒரு தடவையாக இந்த ரூட்டில் போகணும். அதாவது நம்ம நிறைய நினைப்போம். ஸோ நம்ம ஏதாவது ரூட்டில் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ரூட்டில் ஒரு தடவை போய் ஆகணுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரைடிங் முடிச்சிட்டோம். நமக்கு மஞ்சூரில் ஒரு சின்ன வேலை இருக்குங்காட்டி இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ இனி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.